நபிகளுடைய வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை உண்டாக்கி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக கொடுப்பவன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்ஆன் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறான். எப்படி? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுல ஒரு விபச்சார குற்றம் சில முனாஃபிக்குகள் கதை எடுத்து விட்டார்கள். அந்த முனாஃபிக்குகளுக்குள்ள சில நபி தோழர்களும் மாட்டுப்பட்டார்கள். அது வழக்குத்தானே, ஒருவர் ஒரு கதையை எடுத்துவிட்டால் சில நல்ல மனிதர்களும் அந்த கதைக்கு பின்னால் அப்படியே மாட்டுப்பட்டு அவர்களுக்கும் வாயில் அவலா போய்த்திரும் கதை கட்டு விட்டார்கள். இந்த அடிப்படையில மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்னக்கூடிய ஒருவர், அவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரிலேஷன், குடும்பம், குடல்வாய். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? அவரை பத்தி நாம சொல்ல தேவையில்லை, எல்லா நன்மைகளிலேயும் முந்துனவர். அந்த அடிப்படையில அவர் குடல்வாய் என்ற அடிப்படையில் மிஸ்தாஹுடைய குடும்பத்துக்கும் நிறைய செலவழித்து வந்தார். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுல இந்த கதை வந்து யாரெல்லாம் கதைத்தார்களோ அல்லாஹ் தஆலாவை பரிசுத்தவான் என்று குர்ஆன் வசனத்தை இறக்கியதற்கு பின்னாலே கதைத்துக் கொண்டு பரப்பித்திருந்தவர்களுக்கு கசையாடி, அந்த கசையாடிக்குள் வெறும் மாற்றப்படுகிறார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப கவலை, நாம எவ்வளவுக்கு அனுசரிச்சு எவ்வளவெல்லாம் உதவி செய்து வாரோம், அதற்குள்ள இவர் ஈடுபட்டாரு என்று இனிமேல் மிஸ்டருடைய குடும்பத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றது கிடையாது என்று அவர் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டார். அப்படித்தானே சாதாரண மனுஷன் அப்படித்தான், நாம ஏன் அப்படித்தான் செய்வோம். இனிமேல் அவன் நம்முடைய வாயில எவ்வளவு வார்த்தை அதை நாம் எத்தனை வேண்டும் காட்சிக்குள் ஆற்றுவோம், இது சாதாரணம். அப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் வரையும் உள்ள எல்லோருக்குமாக வலா யல்தனி உல் ஃபضل மின்கும் வஸாதி அய்யுது உல் குர்பா, உங்களிலே மதிப்புக்குரியவர்கள், வசதியுடையவர்கள், இப்படியானவர்கள், நல்லவர்கள். மதிப்புக்குரியவர் என்றால் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு உள்வாங்கப்படுகிறார்கள். நல்ல மனிதர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இப்படியான குடும்ப உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். முதலாவது விடயம், அங்க 2-3 விடயம் சொல்லப்பட அதுல முதலாவது அவர்கள் இப்படி கதைச்சிட்டார்கள், அதுக்காக நீங்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்? நல்ல மனிதர்களாக நீங்க இருக்கீங்களே, அது நல்ல மனிதர்களின் பண்பு அல்ல. உங்களுக்கு வசதியை தந்த அல்லாஹ் நீங்க நல்ல குணம் கொண்டவர்களா இருக்கீர்கள் என்றால் நீங்க கொடுத்தது யாருக்காக? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. வேறு வசனங்களை கொடுக்கிறது பத்தி சொல்ற போது பணத்தை அல்லாஹ்வினுடைய நேசத்துக்காக கொடுப்பார்கள், அல்லாஹ்வினுடைய அன்புக்காக, அவனுடைய இரக்கம், அவனுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அவன் மீது எங்களுக்குள்ள அந்த முஹப்பத்துக்காக கொடுப்பது. அல்லாஹ்வுக்காக மட்டும் கொடுத்தோம் என்றால் அப்படி கொடுக்கிறவர்கள் எந்த சேதமும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளை குறை சொல்லிவிட்டார், நம்மளுக்கு எதிராக பேசிவிட்டார், அல்லது நம்ம படுகூர் சொல்லிவிட்டார், அல்லது நம்மளை கூப்பிடல, நம்ம கல்யாணத்துக்கு செல்லல, நாம தான் ஒரு குடும்பத்தில் எல்லா வேலையும் பார்த்துக்கிருப்போம். உறவுக்காரன் மாமா முறை ஒன்று வச்சுக்குவோம், தெரியாது, நமக்கு செல்லாமலே கல்யாணத்தை முடிச்சுட்டான். இப்ப என்ன செய்வோம்? இவ்வளவு காலம் உப்புல இருந்து வீட்டுக்கு கூற போடும் வரையில நான் தேவை, நம்மளுக்கு இந்த கல்யாணத்துக்கு செல்லல, அவனுக்கு நீ ஒன்றுமே கொடுக்கறல, ஏதாவது ரோட்டில ஒரு நாய்க்கு கொடுத்து போட்டுவோம் என்று சத்தியப்பிரமாணம் செஞ்சுட்டு விளையாட்டுவோம். இப்படி செய்யலாமா? நீ கொடுத்தது அவள் உன்னை புகழ வேண்டும், அவள் உன்னை எல்லாத்திலையும் கூட்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தியா? அல்லாஹ்வின் திருப்திக்காக அவளுக்கு கொடுத்தியா? நீ அல்லாஹ்வின் திருப்திக்காக கொடுத்த என்றால் அல்லாஹ்வின் திருப்தி நீ கொடுப்பதில் இருந்து கொண்டே இருக்கிறது, அதை நீ கட் பண்ண கூடாது. நீ கொடுப்பதை நிறுத்துவதால் அல்லாஹ்வுக்கும் உனக்கும் உள்ள அந்த உறவு துண்டிக்க வாய்ப்பிருக்கிறது. சில வேளை அது எல்லை கடந்தால் சொர்க்கத்திற்கு நீ போவதற்கும் தடையாக ஆகிவிடும். அது ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே அல்லாஹ்விற்காக உறவுகளை பேணுகிறோம் என்பது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்து அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையின் அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். இந்த செல்வத்தில்
அவன் தான் தருகிறான். என் உறவுக்காரர்களை ஆதரிக்கிறேன் என்ற பெயரில் நான் கொடுத்து வருகிறேனா, அதை நீ கட் பண்ண கூடாது. நேற்று எப்படி கொடுத்தையோ நாளைக்கு நீ கொடுக்க வேண்டியதான். அப்போது உன்னை அவன் கவனிக்காமல் உனக்கு எதிராக செயற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவனை நீ மன்னித்து அவனுக்கு தொடர்ந்து உபகாரம் செய். ஆனால் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மன்னிக்கவும். அப்படியான நல்ல மனிதர்கள் என்ன செய்யட்டுமா, அவர்களை மன்னித்து விடட்டும். நம்மளை பத்தி கலைச்சிட்டார்கள், விளையாக ஊரோட சேர்ந்து அவர்களும் அசைவாடி திருந்து விட்டார்களா, அல்ல நம்மளை கவனிக்காமல் விட்டார்களா, மன்னித்து விடட்டும். அதுதான் நல்ல மனிதர்களின் பண்பு. யாருடைய பண்பு? நல்ல மனித உடல் பாலு மதிப்புக்குரியவர்கள். சிறப்பானவருடைய பண்பு என்னவென்றால், தனக்கு கெடுதி செய்தவனை மன்னித்தல், அதற்கு பின் அவர்களுக்கு செய்த உபகாரத்தை தொடர்ந்தும் செய்தல். அவ்வாறு செய்தால் அல்லாஹ் அடுத்து மூணாவது விஷயத்தை சொல்றார். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா? விரும்புகிறேன். எனவே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் அவர்களை மன்னியுங்கள்.